எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை அள்ளித்தந்து இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நிறைவுடைய வாழ்வளித்து இந்நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். இறைவா, கத்தாபுடைய மகன் உமருக்கோ ஹிசாமுடைய மகன் அம்ருக்கோ நேர்வழி காட்டுவாயாக. நேர்வழியோடு இஸ்லாத்தின் மேல் பற்றை உண்டாக்குவாயாக என அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருந்தார்கள். வலிவு மிக்கவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தால் இஸ்லாத்துக்கு எதிரான அநீதி ஓரளவுக்கு நீங்கிவிடும் என அன்னலார் கருதினார்கள். உமர் அப்போது செயல்திறனும் துணிவும் மிக்க இளைஞராக திகழ்ந்தார். மாபெரும் வலுவும் அவருக்கு இருந்தது. அவர் எவருக்கும் அஞ்சுவதில்லை, பணிந்து போவதும் இல்லை. எதை செய்ய எண்ணினாலும் அதை செய்துவிட்டுத்தான் ஓய்வு கொள்வார். எனவே இஸ்லாத்தை எதிர்ப்பதிலும் எல்லாரையும் விட முன்னிருந்தார். முஸ்லிம்களை துன்புறுத்துவதிலும் கடுமையாக நடந்து கொள்வதிலும் முதன்மை வகித்தார். இஸ்லாத்தை தழுவுபவர்கள் அடிமை பெண்ணாக இருந்தாலும் அடி உதைகளில் இறங்கி விடுவார். தனக்கு களைப்பு ஏற்படும் வரை உதைத்துவிட்டு பிறகு இளைப்பாரி மீண்டும் உதைப்பார். கருணையின்மையும் கடுமையும் இருந்த அளவுக்கு அவருக்கு தன் குடும்பத்தார் மீது அளவற்ற பாசமும் இருந்தது. அவர் தன் வீட்டில் இருந்தவர்களோடு நெருக்கமுடன் இருந்து அன்பு செலுத்தினார். முஸ்லிம்களில் பலர் அபிசீனியாவுக்கு புலம்பெயர்ந்து விட்டார்கள் என்பதை அறிந்த உமர் கோபப்பட்டு குமுறினார். அதன் பிறகு அபிசீனியா மன்னர் நஜ்ஜாஜி முஸ்லிம்களுக்கு புகலிடம் அளித்து குறைசி தூதர்களை வெறும் கையுடன் அனுப்பியதை கேட்ட உமர் மிகுந்த கவலையுற்றார். அவர் கண்கள் சிவந்தன, கோபத்தால் நெற்றி நரம்புகள் புடைத்தன. இதற்கெல்லாம் முகம்மது தான் காரணம். அவர்தானே குறைசிகளிடையே பிளவை உண்டாக்கினார். அவர்தானே குடும்பங்களுக்கிடையே விரோதத்தை தோற்றுவித்தார். அவர்தானே சுற்றத்தாரிடையே பகையை ஏற்படுத்தினார். இதனால் அவரின் தலையை கொய்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பேன் என உமர் சூளுரைத்தார். வாளேந்திய வண்ணம் சூளுரையை நிறைவேற்ற புறப்பட்ட உமர் முகம்மதை ஒழித்து கட்டிவிட்டால் தினம் தினம் விளையும் தொல்லைகளிலிருந்தும் மன உளைச்சல்களிலிருந்தும் தப்பித்து கொள்ளலாம் என எண்ணியபடி வேகமாக நடந்தார். உமர் செல்லும் வழியில் பனி அதி வம்சத்தைச் சேர்ந்த நுஆய்ம் பின் அப்துல்லா ரலி என்பவரை சந்தித்தார். அவர் முன்பே முஸ்லிமாகி இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை பார்த்து தன்னை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. உமர் விரைவாக செல்வதையும் அவர் இடையில் வாள் தொங்கிக் கொண்டிருப்பதையும் கண்ட நுஆய்ம் ரலி, கத்தாபுடைய மகனாரே, எங்கே செல்கிறீர் என கேட்டார். நமது தேவதைகளை எல்லாம் கேவலமாக பேசியபடி நமது சமுதாய கட்டுக்கோப்பை எல்லாம் சின்னா பின்னமாக்கி வைத்திருக்கும் மதம் மாறிய முகம்மதை காணத்தான் சென்று கொண்டிருக்கிறேன் என உமர் சொன்னார். நுஆய்ம் ரலிக்கு உமரின் கோபத்தை பற்றி நன்கு தெரியும். அன்னலாருக்கு தீங்கு விளைந்துவிடக் கூடாது என எண்ணிய அவர் உமரை திசை திருப்ப யோசித்தார். உமரே, உம்முடைய அறியாமையே என்ன என்பது? நீர் முகம்மதை கொலை செய்து விட்டால் அப்துல் முனாப் வம்சத்தினர் உம்மை வாழ விட்டு விடுவார்களா என்ன? உமரே, முதலில் வீட்டை கவனிப்பீராக என்றார் நுஆய்ம் ரலி. என்ன சொல்கிறீர்? எனது வீட்டில் என்ன நடக்கிறது என உமர் கேட்டார். உமது சகோதரியும் அவருடைய கணவரும் முஸ்லிம்களாகி விட்டனர். முகம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டனர். முதலில் அவர்களை சந்தித்து சரி செய்யும் என நுஆய்ம் ரலி கூறியதை கேட்ட உமர் அசந்து போனார். தனக்கு தெரியாமலேயே தன் குடும்பத்தில் நடந்துள்ள மதமாற்றம் உமரை கொந்தளிக்க வைத்தது. நுஆய்ம் ரலி கூறியதை கேட்ட உமருக்கு உடல் முழுவதும் பற்றி எறிவது போலிருந்தது. தன் சகோதரியும் அவருடைய கணவரும் இஸ்லாத்தை ஏற்று அதற்காகவே வாழத் துணிந்த செய்தி உமருக்கு இதுவரை எட்டவில்லை. அவர்கள் மறைத்த செய்தி இப்போது வெளியாகிவிட உமர் உடனே சகோதரியின் இல்லத்தை நோக்கி விரைந்தார். நெஞ்சம் குமுற, உடலெல்லாம் சூடேற, நரம்புகளெல்லாம் புடைக்க உமர் சகோதரியின் இல்லம் சென்ற போது யாரோ எதையோ ஓதுகிற ஓசை கேட்டது. உமர் கதவை வேகமாக தட்டினார். கதவை தட்டுவது யார் என்ற குரல் பயத்தோடு கேட்டது. நான் தான் உமர் என்று உமர் பதிலளித்தார். உமர் என்றதும் அங்கிருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அச்சத்தால் செயலற்று போயினர்.
ஒளிய இடம் தேடினர். உமருடைய சகோதரியின் பெயர் ஃபாத்திமா ரெலி. ஃபாத்திமாவின் கணவர் சைது ரெலி. அப்போது அவர்கள் இருவரும் கப்பாப் ரெலி என்ற நபி தோழரிடம் குர்ஆனை கற்றுக் கொண்டிருந்தார்கள். குர்ஆனை கற்றுக் கொடுக்க அன்னலார்தான் கப்பாப்பை நியமித்தார்கள். திருக்குர்ஆனின் வசனங்கள் இறங்கும் போதெல்லாம் அவற்றை பெற்று கப்பாப் ரெலி தம்பதிகளிடையே ஓதி காட்டுவார். அவர்கள் மனனம் செய்து கொள்வார்கள். அச்சமயம் கப்பாப் ரெலி தாகா எனும் அத்தியாயத்தை ஓதி காட்டிக் கொண்டிருந்தார். உமருடைய குரலை கேட்ட கப்பாப் ரெலி வீட்டினுள் பதுங்கிக் கொள்ள ஃபாத்திமா ரெலி ஓதிய ஏட்டை பின்புறம் மறைத்து கொண்டார். தைரியமாக சென்ற சைது ரெலி கதவை திறந்தார். இரத்த பசி கொண்ட சிங்கம் போல் உமர் வீட்டினுள் நுழைந்தார். அவர் தன் பார்வையை வீட்டின் நாலா பக்கங்களிலும் செலுத்தினார். அங்கு சகோதரியும் அவருடைய கணவருமே காணப்பட்டனர். சற்று முன் கேட்ட குரலுக்கு சொந்தக்காரரை காணோம். உங்கள் குரல்களை தவிர வேறொரு குரல் கேட்டதே, அது யாருடையது என கேட்டு உமர் கர்ஜித்தார். அச்சத்தால் நடுங்கிய இருவரும் உண்மையை கூற துணிவின்றி இங்கே யாரும் இல்லை, எதுவும் நடக்கவில்லை என கூறினார்கள். என்னிடம் எதையும் மறைக்காதீர்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருப்பது எனக்கு தெரியாதென நினைக்கிறீர்களா என உமர் கேட்டார். சகோதரியிடமிருந்தோ மைத்துனரிடமிருந்தோ பதில் வராததை கண்ட உமர் மைத்துனரை அடிக்கத் தொடங்கினார். இதை காண சகிக்காத ஃபாத்திமா உமரை தடுத்தார். உமரோ தன் தங்கையையும் அடித்தார். அடித்த அடியில் பாத்திமாவின் தலை உடைந்து இரத்தம் கசிந்தது. அடித்த அடியில் உயிர் தெழுந்த நெருப்பாக நின்ற தங்கை மைத்துனர் இருவரின் உள்ளங்களிலும் நம்பிக்கை எனும் நெருப்பு கொழுந்து விட்டெறிய தொடங்கியது. ஆமாம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது உண்மையே. நாங்கள் இஸ்லாத்துக்காகவே வாழவும் சாகவும் தீர்மானித்து விட்டோம். உலகத்தின் எந்த சக்தியும் எங்களை அசைக்க இயலாது. ஆம், நாங்கள் முஸ்லிம்களே. நாங்கள் இஸ்லாத்தின் சுவையில் திளைத்து விட்டோம். அதற்காக எல்லா துன்பங்களையும் தாங்க தயாராக உள்ளோம். உங்கள் விருப்பப்படி எங்களை என்ன வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். அவர்களின் குரல் உரத்த உறுதியோடு ஒலித்தது. அக்குரலில் அளவற்ற உறுதியும் உருக்கமும் கலந்திருந்தன. உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து உதித்த அக்குரல் நேரடியாக உமரின் உள்ளத்தில் மோதியது. அப்பொழுது நெருப்பாக நின்ற உமர் நீராக மாறினார். கல் மெழுகாக உருகியது. கருணையற்ற முரட்டுக்கரங்கள் அசையவில்லை. சகோதரியின் தலையிலிருந்து ரத்தம் பீரிட்டு பாய்வதை உமர் பார்த்தார். அவருடைய உள்ளம் இலகிட உடனே அவர் வெட்கி தலை குனிந்தார். குனிந்தவர் நிமிர்ந்து தங்கையை பார்த்த போது அவருடைய பார்வை பாத்திமா ரெடி வைத்திருந்த ஏட்டின் மேல் படிந்தது. பாத்திமா, நீங்கள் இருவரும் சற்று முன் கையில் உள்ள ஏட்டைத்தான் படித்துக் கொண்டிருந்தீர்களா? அதை என்னிடம் கொடுங்கள். அதில் என்னதான் எழுதப்பட்டுள்ளது என்பதை பார்க்கிறேன் என உமர் மிக மென்மையாக கேட்டார். உங்கள் கையில் இவ்வேடு அகப்பட்டு விட்டால் திரும்ப கிடைக்காது என பயப்படுகிறேன் என பாத்திமா ரெடி கூறினார். அதை நான் படித்துவிட்டு திரும்ப தந்து விடுவேன். இது சத்தியம் என உமர் உரைக்க பாத்திமா ஏட்டை சகோதரரிடம் கொடுத்தார். ஏட்டை பெற்ற சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா எனும் ஆசையில் சகோதரி துடித்துக் கொண்டிருந்தார். உமரோ ஏட்டின் வரிகளில் இரு கண் பதித்தார். உயர்வும் கண்ணியமும் மிக்க வரிகளை படித்த உமரின் இதயம் கனிந்தது. இரு கண்களிலும் நீர் சுரந்தது. உடல் சிலிர்த்தது. எவ்வளவு தூய்மையான வசனம் இது என உமரின் இதழ்கள் தானாக துடித்தன. நடப்பதையெல்லாம் மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்த கப்பாப் ரெலி அச்சம் நீங்கி வெளியில் வந்து, உமரே, இறை தூதர் தங்களுக்காக வேண்டுதல் புரிந்தார்கள். இறைவா, ஹிசாமுடைய மகன் அபுல் ககம் அல்லது கத்தாபுடைய மகன் உமர் இவர்கள் இருவரில் யாராவது ஒருவரை இஸ்லாத்தில் இணைப்பாயாக என வேண்டினார்கள். அவ்வேண்டுகோளை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டான் என கருதுகிறேன். உமரே, அல்லாஹுவை நீர் ஏற்றுக்கொள்ளும், அவனுடைய தொடர்பை நீர் தொடரவும் என்றார். இதை கேட்ட உமர், கப்பாபே, முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கூறும். இப்பொழுதே சென்று நான் முஸ்லிமாகி விடுகிறேன். எனக்கு ஒளி கிடைத்து விட்டது. உண்மை எனக்கு விளங்கி விட்டது. இதுவரை நான் அறியாமல் இருளில் மூழ்கி கிடந்து விட்டேன். இப்பொழுதுதான் எனக்கு நிறைவு தரும் வழிகள் புலப்படுகின்றன. முகம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் இறைவனின் தூதரே.
அவர்கள் கொண்டு வந்துள்ள வேதம் உண்மையின் இறை வேதமே என்றார். உமரின் உள்ளத்தெளிவை உணர்ந்த கப்பாப் ரலி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது சபா மலை அருகிலுள்ள அர்க்கம் வீட்டில் இருக்கிறார்கள் என்றார். உமரின் மனமாற்றம் தங்கை பாத்திமாவையும் மைத்துனர் சயீதையும் மனமகிழ வைத்தது. இஸ்லாத்தின் மடியை நோக்கி ஓடி வரும் உமரை கண்டு பாத்திமா ரலி, சயீத் ரலி, கப்பாப் ரலி மூவரும் நிறைவோடு நின்றனர். இணை வைப்பாளராக இருந்த உமர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரை குடிக்க புறப்பட்டிருந்தார். இப்பொழுது இறைவனின் அடிமையாகி முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன் உயிரையும் தர தயாராக இருந்தார். மனமாற்றம் அடைந்து முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு இஸ்லாத்தை தழுவ உமர் சென்றார். அவர் அர்கம் ரலி வீட்டை அடைந்த போது வீடு தாளிடப்பட்டிருந்தது. கதவை தட்டினார். யார் என்ற குரல் கேட்டு உமர் என்று பதில் வந்தது. அப்பொழுது அன்னலாருடன் ஹம்சா ரலி, அபூபக்கர் ரலி, பிலால் ரலி, அலி ரலி ஆகியோர் அர்கம் ரலி வீட்டில் இருந்தனர். பதில் குரல் கேட்ட பிலால் ரலி அன்னலாரிடம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உமர் வந்து கதவை தட்டி கொண்டு நிற்கிறார். அவரை உள்ளே விட்டால் ஏதாவது தொல்லை தருவார் என அச்சமாக உள்ளது என்றார். உமரை உள்ளே விடுங்கள், அவர் நல்லெண்ணத்துடன் வந்திருந்தால் வரவேற்போம் என அன்னலார் மொழிந்தார்கள். அவரிடம் தப்பெண்ணம் இருக்குமானால் அவரை தீர்த்து கட்டுவது இலகுவாகும் என்றார் ஹம்சா ரலி. பிலால் ரலி கதவை திறந்தார். அவருடன் ஹம்சாவும் உடன் நின்றார். உமர் தாக்கினால் பிலாலுக்கு உதவவே ஹம்சா உடன் சென்றார். உமர் உள்ளே நுழைந்ததும் இருவரும் அவரை அடித்து பிடித்து கொண்டார்கள். உமரை கண்டதுமே அன்னலார், இறைவா, உமரின் உள்ளத்தில் உள்ள கசடை மாற்றி விடுவாயாக, அவரின் உள்ளத்தில் ஈமானின் ஒளியை ஏற்றுவாயாக என பிரார்த்தித்தார்கள். அன்னலார் ஹம்சா ரலி, பிலால் ரலி இருவரிடமும் உமரை விட்டு விடுங்கள் என கூற இருவரும் பிடியை தளர்த்தி விட்டுவிட உமர் அன்னலார் முன்போய் நின்றார். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமரே, கடுமையான சோதனையோ வேதனையோ வராதவரை நீர் உம் போக்கை மாற்றிக்கொள்வதாக இல்லையா? உம்முடைய எண்ணம்தான் என்ன என கேட்டார்கள். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் தங்களை சந்தித்து ஈமான் கொள்ளவே வந்துள்ளேன். நான் இப்பொழுது முஸ்லிம் ஆகிவிட்டேன். தங்கள் அடிமையாக வந்துள்ளேன். ஒரே இறைவனை வணங்குபவனாக மாறிவிட்டேன். உன்னைக்கு தலை சாய்த்து விட்டேன் என்றார் உமர் ரலி. இதை கேட்டதும் அங்கிருந்தோர் அனைவரும் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என முழக்கமிட 4 சுவர்களும் எதிரொலித்தன. அர்கம் ரலி வீட்டில் எழுந்த முழக்கம் வீதியை நிறைத்து மக்கா நகர் மலைகளிலும் கேட்டது. அர்கம் ரலி வீட்டில் ஒரு விதமான சூழ்நிலை உருவானது. அங்கிருந்தோர் உள்ளங்கள் மகிழ்ச்சியில் திளைத்து ஆத்ம திருப்தி கண்டன. உமர் ரலி முஸ்லிம் ஆகிவிட்டார் என்ற செய்தியை பெரும் தெம்பை தந்தது. அன்னலார் இறைவனுக்கு நன்றி கூறினார்கள். அகிலங்களின் அதிபதிக்கு நன்றி கூறிய வண்ணம் உமரை தன் பக்கம் அழைத்து அன்னலார் அணைத்து கொண்டார்கள். இறைவா, உமருக்கு நேர்வழியை காட்டுவாயாக. இறைவா, உமரை நேர்வழியில் உறுதியாக இருக்கச் செய்வாயாக என இறைவனை இறங்கிய வண்ணம் உமரின் மார்பில் அன்னலார் கையால் தடவினார்கள். அன்னலாரோடும் அன்னலாரின் தோழர்களோடும் கருத்தில் கலந்த தோழரான உமர் ரலி உரையாடி கொண்டிருந்தார். அப்போது உமர் ரலி, இறை தூதர் அவர்களே, நாம் இருந்தாலும் இறந்தாலும் சத்தியத்தின் பக்கம் தானே இருக்கிறோம் என கேட்டார். ஆம், நாம் என்றும் சத்தியத்தின் பக்கமே இருக்கிறோம் என அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைத்தார்கள். அப்படியானால் நாம் ஏன் மறைந்து இருக்க வேண்டும் என உமர் ரலி கேட்டார். நாம் எண்ணிக்கையில் குறைந்தவர்கள், எதிரிகளோ எண்ணிக்கை இல்லாதவர்கள் என அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறைவனை மறைந்திருந்து வணங்குவதா? இறைவன் மீது ஆணை, அது இனி நடக்காது. உண்மையை வழங்கி தங்களை தூதராக அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக, நான் எந்தெந்த சபைகளிலே இறை மறுப்பை பற்றி பேசினேனோ அங்கெல்லாம் இனி இஸ்லாத்தின் முழக்கத்தை எழுப்புவேன் என உமர் ரலி பிரகடனம் செய்தார். அன்றே இஸ்லாமிய இளைஞர்களின் 2 அணிகள் உருவாகின. ஓரணிக்கு உமர் ரலி தலைவராகவும் மற்றொரு அணிக்கு ஹம்சா ரலி தலைவராகவும் நியமிக்கப்பட்டனர். 2 அணியினரும் கௌபாவுக்கு சென்று தொழுதுவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று முழங்கினர். மறைந்து மறைந்து தொழுது கொண்டிருந்த முஸ்லிம்கள் பகிரங்கமாக கௌபாவுக்கு வந்து தொழுதது குறைசிகளுக்கு அதிர்ச்சியையும் அளவில்லாத துன்பத்தையும் அளித்தது. அன்றுதான் இஸ்லாமிய எழுச்சி பேரொளி உச்சியை நோக்கி பயணமானது. முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி அளவிட முடியாதது. மற்ற முஸ்லிம்களை விட உமர் அலி அடைந்த மகிழ்ச்சி மிக மிக அதிகமானது. ஏனெனில் அன்றுதான் அவர் மாபெரும் செல்வத்தை பெற்றிருந்தார். உமர் அலி மன நிறைவோடும் துணிச்சலோடும் அன்று இரவே மக்காவின் திருமுனையில் நின்று தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை எல்லாருக்கும் கூறினார். மற்றவர்களையும் இஸ்லாத்துக்கு அழைத்தார். இஸ்லாத்தை எதிர்ப்பதில் எவ்வளவு தீவிரமாக உமர் அலி செயல்பட்டாரோ அதேபோல் இஸ்லாத்தை பரப்புவதிலும் தீவிரம் காட்டினார். அபுல் கஹம் உமருக்கு மாமன் முறை. இஸ்லாத்தின் பெயரை கேட்டாலே கொதித்தெழுபவன். அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரும் எதிரியாக கருதியவன். அத்தகையோன் இல்லத்துக்கு சென்ற உமர் அலி அவர்களை பார்த்து அன்போடும் பாசத்தோடும், வாருங்கள் மருமகனை, என்ன செய்தி, எதற்காக வந்தீர்கள் என அபூஜஹல் கேட்டான். நான் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு முஸ்லிம் ஆகிவிட்டேன். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டு விட்டேன். அவர்களின் போதனைகளை ஒப்புக்கொண்டு விட்டேன். இச்செய்தியை தங்களிடம் கூறிவிட்டு போகத்தான் இங்கு வந்தேன் என உமர் அலி நேரடியாக மொழிந்தார். இதை கேட்ட அபூஜஹலின் மூளையில் மின்னல் பாய்ந்தது போல் இருந்தது. வாசலில் நின்று பேசிக் கொண்டிருந்த அபூஜஹல் கதவை வேகமாக மூடி தாளிட்டு விட்டு கத்தினான். கடவுள் உன்னை நாசமாக்குவானாக. உன் மார்க்கம் அழிந்து விடக்கூடியது. அபூஜஹலின் வீட்டை விட்டு வெளியேறிய உமரை கண்ட குறைசிகள் சிலர் அவரை தாக்க முனைந்தனர். உமர் அலி வாளை கையில் ஏந்தியவுடன் குறைசிகள் அச்சத்துடன் விலக ஆரம்பித்தனர். இறை மறுப்பாளர்களுடன் இருந்த போதும் அஞ்சாது நின்றார். இறைவனின் மேல் ஈமான் கொண்ட பின்பும் அஞ்சாத சிங்கமாக நின்றார். அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அவன் ஒரே ஒருவன்தான். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என நான் சான்று பகருகிறேன். எவராவது என்னை தாக்க முயன்றால் அவருடைய தலையை கொய்து விடுவேன் என உமர் அலி கூற, சத்தியத்தை எதிர்கொள்ள முடியாமல் அசத்தியம் விலகி நின்றது. இந்நிகழ்வுக்கு பிறகுதான் அன்னலார் உமர் அலி அவர்களுக்கு ஃபாரூக் எனும் பட்டத்தை வழங்கினார்கள். ஏனெனில் இறைவன் உமர் அலி மூலம் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டினான். அப்போது நபித்துவம் கிடைத்து 6 ஆண்டுகள் ஆகியிருந்தன. உமர் அலி இஸ்லாத்தை தழுவியது முதல் மகத்தான பெரும் மாற்றம் வரத் தொடங்கியது. மக்கள் இஸ்லாத்தை நோக்கி அணியணியாக வந்தனர். இதன் தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம். இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.